ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிக்கியம்மா பேசுகிறேன். எம்என் நம்பியார் சாமியும் சபரிமலையும் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஐயப்பனை பற்றி நிறையா விஷயம் எம்என் நம்பியார் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. இது எங்கேருந்து வந்தது அப்படின்னாக்கா, நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு நாடக கம்பெனி நடத்திட்டு இருந்தாராம். அவர் தான் இந்த ஐயப்பன் சுவாமியை கதையை கேட்டுட்டு இதை நம்ம எல்லா இடத்துக்கும் பரவ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நாடக கம்பெனியில் இந்த ஐயப்பனோட கதையை போட்டாங்களாம். இதை ஐயப்பனுடைய கோவிலுக்கு போகிற விதிமுறைகள் எல்லாமே நம்பியார் சுவாமி அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறையா பேர்த்த அவர் ஐயப்பன் மலைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவர் எல்லாருமே குருசாமிம்பாங்களாம். ஆனால் அவர் அதை ஒத்துக்கவே மாட்டாராம். ஏன் அப்படின்னாக்கா, தொடர்ந்து 18 வருஷம் யார் ஐயப்பன் கோவிலுக்கு போகிறாங்களோ அவங்க தான் கன்னிசாமியா. அதே மாதிரி 18x18 அந்த மாதிரி 18 தடவை போடுமா. அதாவது 324 வருஷம் யார் தொடர்ந்து ஐயப்பன் கோவிலுக்கு போகிறாங்களோ அவங்க தான் குருசாமியா. 324 வருஷமும் யார்? நம்மளுடைய ஐயப்பன் மட்டும்தான் போக முடியும். ஏன்னா அவர் மட்டும்தான் நிலையான தெய்வம். நம்மளாம் 324 வருஷம் நம்மளால் இருக்க முடியுமா? இருக்க முடியாது தானே. அதனால் எல்லாருமே கன்னிசாமிங்க தான் அப்படின்னு சொல்லி நம்பியார் சுவாமி சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, தெய்வம் ஒன்று தான். ஆனால் அந்த தெய்வத்தோட புகழை பரப்புறதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தருங்க வராங்க. அந்த மாதிரி வந்தவங்க தான் இந்த நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையும் எம்என் நம்பியார் சுவாமிகள். இந்த கார்த்திகை மாதத்தில் அவங்கள நாம் நினச்சிக்கலாமா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.